அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக்மாசோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள், இன்றைய சிறப்பு செய்திகள். நம்ம பாகிஸ்தான்லேருந்தே ஆரம்பிச்சிடலாமே. ஒரு அற்புதமான வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா, பேச்சுவார்த்தை. ஓரளவுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? அதனால் அங்கே பேச்சுவார்த்தையில் கலந்துக்கிட்டு அங்கே என்ன வந்து சேர்ந்தாங்களா இல்லையா, அமெரிக்கா தரப்புலேருந்து வந்தாங்களா, யாருக்காக வெயிட் பண்ணுறாங்க, எப்போ வருவாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் அப்படியே லைட்டாக எட்டி பார்த்துட்டு, இன்னும் சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் பார்த்துட்டு, அப்படியே உலக செய்திகளையும் பார்த்துட்டு, அப்போ உங்களை சேஃபாக கொண்டு வந்து வீட்டில் சேர்த்திடுறேன். லாஸ்ட்டாக ஒரு ராக் டான்ஸோடு முடிச்சிடுறேன். ஏன்னா அந்த ராக் டான்ஸ் ராக்கப்பன் வந்து என்ன பண்ணியிருக்கிறார் அப்படின்றதையும் பார்த்துடலாம். வாங்க நண்பர்களே, ஒரு வேர்ல்டை சுற்றி பார்த்துட்டு வந்துடலாம். தயாராக இருங்க. இந்த தேர்தல் நேரத்தில் நீங்கள் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. அது இல்லாமல் இப்போ ஐபிஎல் வேறு, ஐபிஎல்ல இன்னும் பிஸியாக இருப்பீங்க. இருந்தாலும் நம்மளோட இந்த பயணம் பண்ணுவதற்கு தயாராக இருங்க. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். ஆல்மோஸ்ட் அமெரிக்கா தரப்பில் கிட்டத்தட்ட ரீச் ஆகிட்டாங்க. இஸ்லாமாபாத் சுற்றி ஒரு 3 கிலோமீட்டருக்கு மேலே கம்ப்ளீட் லாக்டவுன். ஒரு சின்ன சைக்கிள் கூட, ஈவன் காக்கா கூட பர்மிஷன் இல்லாமல் பறக்கக்கூடாது. அந்தளவுக்கு ரொம்ப ஒரு கம்ப்ளீட் லாக்டவுன் போட்டு வச்சுட்டாங்க. ரொம்ப ஒரு டைட் செக்யூரிட்டி. இந்த லாக்டவுன் பண்ணுறதுனால பாகிஸ்தானுக்கு இழப்பு இருந்தால் கூட உலக மக்களின் நன்மைக்காக இது வந்து தியாகம் செய்கிறாங்க. இது வந்து பெரிய விஷயந்தான். இந்த பேச்சுவார்த்தை நடத்துறது ஈவன் துருக்கியால் முடியல, மற்ற நாடுகளால் கூட முடியல. ஏன்னா இதற்கு முன்பு ரஷ்யா உக்ரைன் யுத்தத்தை கூட நிறுத்த முடியல. ஆனால் அதை விட மிகப்பெரிய யுத்தமாக பார்க்கப்பட்டது. ஆனால் ஷபாக் ஷெரீப் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கிரெடிட்டாக பார்க்குறாங்க. ஆனால் இதுவரை நிறைய ஊடகங்கள் வந்து ஈரான் தரப்பில் இருந்து வந்துட்டாங்கன்னு சொல்கிறாங்க. இல்லை பாஸ், அவங்களோட செய்தி ஊடகங்கள் இன்னுமே மறுக்கிறாங்க. இன்னுமே எங்கள் நபர்கள் வரவில்லை, ஏன்னா இஸ்ரேல் தொடர்ந்து லெபனான் மீது தாக்கல் நடத்துறது எங்களுக்கு கொஞ்சம் பிடிக்கல, அதனால் கொஞ்சம் ஹோல்டிங்கில் இருக்குன்றாங்க. ஹோல்டிங்கில் இருந்தால் கூட கலந்துக்குவாங்க நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் தொடர்ந்து இஸ்லாமாபாத் வந்து பேச்சுவார்த்தை நடத்திட்டே இருக்கிறாங்க. அதனால் எப்போ வருவாங்கன்னு வலிமேல் விழிவைத்து காத்து கொண்டிருக்கிறார்கள். இவங்க கொடுக்குற டீயும் பிஸ்கெட்டும் குடிச்சிட்டு உட்காந்துருக்கிறாங்க. அமெரிக்காவுடைய 3 நபர்கள். இப்போ வரவேண்டிய நபர்கள் யார் அப்படின்னா அவங்க தான். இன்று இரவு இல்லை சனிக்கிழமை காலையில் உட்காந்து பேச போகிறாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இழுத்துட்டே போகுது இந்த பேச்சுவார்த்தை. பார்க்கலாம் சனிக்கிழமை நல்லபடியான முடிவு வருகிறதா, இல்லை அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை எங்கே நடக்க போகுது அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஏன்னா எப்போவுமே முதற்கட்ட பேச்சுவார்த்தையிலே முடிஞ்சிடாது. இது ஒரு 10-15 கட்ட பேச்சுவார்த்தையாக நகரும். அந்த 15 கட்ட பேச்சுவார்த்தைக்கு பக்கம் தான் உடன்படுவாங்க. நம்ம காலங்காலமாக பார்த்துருக்கோம் நம்ம. அதனால் இது உடனே ஒரே நாள்லேயோ ஒரே இரவிலோ இதுக்கான தீர்வு கிடைத்து விடாது என்பதும் நான் கூடுதலாக கூறிவிடுகிறேன். அதற்குள் ஏதாவது இஸ்ரேல் கொஞ்சம் பொறுமையாக இல்லாமல் அங்கேயும் இங்கே தாக்குதல் ஆரம்பித்தாங்கன்னா மறுபடியும் கிளம்புறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் நிறைய தென்படுகிறது. இந்த போர் சூழல்னால ஈரானுக்குள்ளார நிறைய இந்த பேங்கிங் சிஸ்டமெல்லாம் ஹோல்டு பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒரு சில தாக்குதல் பதற்றம் அது இதுன்றதுனால இப்போ ஏப்ரல் 11 இருந்து ஒரு சிறப்பு நாள் அன்றைக்கி, ஏப்ரல் 11 அன்றைக்கி அந்த சிறப்பு நாள் அதுவுமா எல்லா பேங்கிங் சிஸ்டத்தையும் ஓப்பன் பண்ணுறன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. லெபனான் ஹெஸ்புல்லா நடத்திய தாக்குதலில் கிரியாட் ஷாமான்ன்ற பகுதியில் ஒரு பவர் லைன் மீது தாக்கல் நடத்தியதுனால அந்த ஏரியா ஃபுல்லாக பவர் கட் ஆகிடுச்சான். அதாவது பவர் லைன் அடிச்சிட்டாங்களா இல்லை பவர் ஸ்டேஷனே அடிச்சிட்டாங்களான்னு தெரியல. ஆனால் பவர் லைன் அப்படின்னு இஸ்ரேல் தரப்பில் சொல்கிறாங்க. ஹெஸ்புல்லா தரப்பில் நகி ஹே அட்டாக் பவர் லைன் ஹே அப்படின்னா பவர் ஸ்டேஷன் ஹே அப்படின்றாங்க அவங்க தரப்பில். அதனால் பெரும் பாதிப்புகள் இருக்குன்றாங்க. பதிலுக்கு இவங்க நடத்திய தாக்குதல் டயர் என்ற பகுதியிலும் மற்றும் என்ற முக்கியமான பகுதியில் லெபனானுடைய முக்கிய பகுதியில் தாக்கல் நடத்தியிருந்தாங்க. அந்த பதிவுகளும் பார்க்க முடிகிறது. அந்த லைனாக பவர் ஸ்டேஷன் அடித்தாங்கல்ல, அதுக்கான பதிவுகள் என்ன கிடைக்கல. உங்களுக்கு அடுத்த இதில் நான் கொடுத்துட்றேன். நான் எங்கப்பா அந்த பதிவு காணுன்னு ஃபீல் பண்ணாதீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ரவிக்குமார் சோமு சேனலில் உங்களுக்கு நான் அதை ஷேர் பண்ணிக்கிறேன். நான் ஒன்று இன்னொன்று ஈரானில் வந்து இந்த அவர் பேர் என்னங்க, ரேசா பலாவி அவர்கிட்ட என்னங்க அப்போ இருந்து நீங்களே வீடியோவாக போடுறீங்க, ரெஜிம் சேஞ்ச் வந்துருன்றீங்க, நீங்கள் ஏதோ போய் தரையிறங்குற அதோ போய் தரையிறங்குறன்றீங்க, ஒன்றும் வந்த மாதிரி தெரியல, எப்போ தாங்க வரும் அப்படின்னு பேட்டியில் கேட்கும்போது, காலம் நேரம் சூழ்நிலை கணிந்திருக்கும் போது நிச்சயம் ரெஜிம் சேஞ்ச் வருன்றாங்க. அது கணிந்திருக்குமோ இல்லையே, நீங்கள் கணிந்திருக்கணுமே தலைவா, அதுக்குள்ளே உங்களுக்கு ஏஜ் இருக்குமா? ரெஜிம் சேஞ்சுக்கான வாய்ப்புகளோ ரேசா பலாவி அவர்கள் போயிட்டு மறுபடியும் ஈரானில் கால்வெடி வைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்குது. அங்கே சூழ்நிலை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்கல்ல. மக்கள் முன்பு கூட பெரிய அளவுக்கு போராட்டம் பண்ணாங்க. இப்போல்லாம் ஈரான் தரப்பு ரொம்ப ஸ்ட்ராங்காக நிற்கிறாங்க. ஈரான் அரசாங்கத்துக்கு வந்து அந்தளவுக்கு சாலிடாரிட்டியாக ஒரு கூட நின்று செலிப்ரேட்டும் பண்ணுறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல். ஈராக்கினுடைய ஏர் ஸ்பேஸ் ரொம்ப நாளைக்கு அப்புறம்
இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஈராக் மட்டும் இல்லை, பக்ரைனுமே அடியில் கூட சேர்ந்து வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்றது கூடுதல் தகவல். யார் யார் வான்வெளியை ஓப்பன் பண்ணாலும் நாங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஃபார்ம் ஹவுஸ் பகுதியை எங்கள் கண்ட்ரோலில் தான் இருக்கும்னு மறுபடியும் சொல்லிட்டாங்க. நாங்கள் அமெரிக்கானுடைய கப்பலையோ இஸ்ரேலினுடைய கப்பலையோ கண்டிப்பாக அனுப்ப மாட்டோம். மற்ற கப்பல் அனுப்புகிறோம், அதுவுமே லிமிட்டட் தான். எங்களுக்கு இஸ்ரேல் தாக்கல் நடத்துகிறத நிறுத்துகிற வரைக்கும் அது முழுமையாக எங்கள் கட்டுப்பாட்டில் தான் இருக்குன்னு இருக்காங்க. இன்றைக்கி இஸ்ரேலுடைய பாராளுமன்றத்தில் ஒட்டுமொத்தமாக இந்த ஈரான் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் செலவு 40 நாள் யுத்தத்தில் 17.5 பில்லியன் செலவுன்றாங்க. அப்ராக்சிமேட்டாக 1.6 லட்சம் கோடி செலவானதாக சொல்கிறாங்க. இராணுவ செலவுகள் மட்டும் அதில் 12.9 பில்லியன் செலவுன்றாங்க. ஈரான் தாக்குதலால் கட்டிடங்கள்லாம் நிறைய சேதாரமாச்சு இல்லையா, அது வந்து 4.5 பில்லியன் அளவுக்கான சேதாரம்னு சொல்லியிருக்காங்க. இது அங்கே இருக்கக்கூடிய தகவல்கள். உங்களுக்கு இரவு பதிவில் கொஞ்சம் டீட்டெயிலாக பேசுகிறேன் நான். ஏன்னா நம்ம வழக்கமாக உலக செய்திகள் தான் அதிகமாக கவர் பண்ணணும். நான் உங்களுக்கு நேற்று பதிவில் தான் நேற்று ஆர்கே சேனலில் சொல்லியிருந்தேன் நான். தைவானுடைய எதிர்க்கட்சி தலைவர் ஷெங் லீ ஒன், இந்த ஷெங் லீ ஒன் அவர்கள் நேற்றே பயணம் பண்ணார். இன்றைக்கி போயிட்டு ஜி ஜின்பிங் அவர்களை வந்து பார்க்குறாங்க. பார்த்து கை கொடுத்ததுக்கப்புறம் ஒரு வார்த்தை சொன்னாங்க பாரு, அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். கேட்டு அமெரிக்காவுக்கு கொஞ்சம் பயம் வந்துட்டுருக்கும். ஆஹா, என்னடா அது ரொம்ப டேஞ்சராக இருக்குமேன்னு. அமெரிக்காவுக்கு ஏன் இந்த பயம் வந்திருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சீனாவையும் தைவானையும் பிரிக்க முடியாத ஒரு பகுதியாம். பிரிவினையை வந்து ஏற்கவே முடியாதாம். 2 நாடுகளும் ஒன்றோடு ஒன்று தானாம். ஏன்னா நம்ம அரசியல் மோதல்களை கடந்து போரை தவிர்க்க தீர்வு கொண்டு வரணும், உலக அமைதியின் முன்மாதிரியாக திகழ வேண்டும் அப்படின்னு ஷெங் லீ ஒன் அவர்கள், தைவானும் நம்மளும் ரொம்ப அமைதியாக இருக்கணும், நம்ம ஏன் அடிச்சுக்கணுன்ற மாதிரிலாம் ஒரு பாசிட்டிவ் மெசேஜை வந்து கொடுத்துருக்காங்க. அடடா, எவ்வளோ ஒரு அற்புதமான செய்தி சொல்லுங்கள். இதோ தைவான் யுத்தம், இதோ அன்னைக்கு அடிச்சிருவாங்க, இதோ இன்னைக்கு அடிச்சிருவாங்கன்னாங்க. ஆனால் நம்ம மட்டும் 2100 2200 சொன்னோம். ஆனால் தைவான் எதிர்கட்சி வந்து ரொம்ப கிளியராகிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்வா, எங்களுக்கு தெரியும் அமெரிக்காவை நம்பி போனால் கடைசியில் எங்களை கொண்டு போய் கோத்து விட்ருவாங்க அப்படின்னு தெரியும். அதனால் நம்ம நேராக போய் சண்டை காலங்களிலே விழுந்துடலான்னு அடிப்படையில் போயிட்டு தைவான் கிட்ட விட்டாங்க. ஷி ஜின்பிங் ஒரு குஷி மோடில் இருக்கிறார், குடும்பமா வாமா அப்படின்னு ஒரு சந்தோஷம் மோடில் இருக்கிறார். அது இல்லாமல் இன்னொரு பெரிய மாற்றத்தையும் பார்த்தேன் நான். இந்த வடகொரியா தென்கொரியாவோட எல்லை பகுதியில் இராணுவ வீரர்கள் அப்படியே அந்த மனக்கசப்பை எல்லாம் மீறி எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் சிரித்து பேசிக்கிறாங்க. கெக்க புக்கன்னு சிரித்து பேசிக்கிறாங்க. அப்படியே அந்த அன்பு மழை பொழியிறாங்க. ஏப்பா வடகொரியாவும் தென்கொரியாவும் இப்படி நீங்கள் சந்தோஷமாக இருந்து, இப்படி சீனாவும் தைவானும் இப்படி வந்து சந்தோஷமாக இருந்தால் அவர் வெறியண்ணனுக்கு என்ன வேலை? அந்த பூ உலகில் அமைதி மலர்ந்து விடாதா? ஏற்கனவே யுத்தம் வந்து விடும், அது வந்து விடும் என்று தைவானுக்கு பெரிய அளவுக்கான ஆயுதங்களை கொடுத்து ஆளுங்க செய்வதை வெளிய அளவுக்கு தனது உசுப்பேற்றி ஆயுதங்களை கொஞ்சம் கொடுத்து கொண்டிருந்தீர்களே, இதற்கு கொஞ்சம் கதிக்கணங்க கூட செய்தியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நான். யாருக்கு? அமெரிக்காவுக்கு ரொம்ப வரவேற்க வேண்டிய செய்தி, அருமையான செய்திங்க, உண்மையிலே சூப்பரான செய்தி. இத்தனை நாள் நம்ம பார்த்ததுலே தைவானுடைய எதிர்க்கட்சி தலைவர் ஷெங் லீ ஒன் அவர்கள் போயிட்டு ஒரு சங்கிலி போட்டு சங்கிலி பிணிப்பால் இணைச்சாங்க பார்த்தியா, அதுதான் பார்க்கலாங்க. லாய் சிங் டே அவர்கள் என்ன டீயை குடிக்கிறாங்கன்றது இதுக்கப்புறம் போகிறது வந்து பார்க்கலாம். அடுத்து நம்ம ட்ரம்ப் அவர்கள் போட்ட வெடி, சாதாரண வெடி இல்லை, சர வெடி, அதிரடி சர வெடி. நேட்டோனுடைய ட்ரூப் ஐரோப்பாவிலிருந்து ஒரு 1 லட்சத்துக்கு மேலே வீரர்கள் இருக்காங்களாம். கொஞ்சம் பாதி எடுத்துக்கலான் இருக்கோம், தேவையில்லாமல் நாங்கள் ஏன் இன்னும் செலவு பண்ணணும். ஒரு அறிவிப்பு மார்க் ரூட்டி அவர்கள்கிட்ட சொல்லிட்டாங்க. இந்த செய்தியை கேட்ட ஜெலன்ஸ்கி அவர்கள் கொஞ்சம் அப்படியே கண் கலங்கிட்டார். எந்த ஒரு நேட்டோ நாளில் நான் சேரணும்னு நினச்சனோ, இன்றைக்கி அந்த நேட்டோ நாடே பலவீனமாகுது, என் கண்ணு முன்னாடியே பலவீனமாகுது. அமெரிக்கா வந்து இதை பரிசீலனை பண்ணணும். ஆனால் நான் இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறேன், அமெரிக்கா இல்லாமல் நேட்டோ ஐரோப்பா நாடுகள் பலவீனமாக ஸ்ட்ராங்காக பண்ணணும் அப்படின்னா நான் 3 நாடுகள் வந்து எல்லை பகுதியை நம்ம ஸ்ட்ராங் பண்ண வேண்டியது இருக்குது. ஒன்று வந்து யூகே, இன்னொன்று உக்ரைன், இன்னொன்று துருக்கி, இன்னொன்று நார்வே. இந்த 4 நாடுகள் இருந்தாவே ஐரோப்பா யூனியனுடைய எல்லை பகுதிகளை கடுமையாக நம்ம ரொம்ப சேஃபாக பார்த்துடலாம். அதுவும் யூகே, உக்ரைன், துருக்கி வந்து ரஷ்யாவுக்கு இணையான ஒரு ஆர்மி வச்சுருக்காங்களாம். துருக்கி எல்லாமே வந்து ரஷ்யாவுக்கு இணையான ஒரு ஆர்மி. சூப்பராக அவங்களோட நாங்கள் இணைஞ்சிட்டோம் அப்படின்னா ஒட்டுமொத்த ஐரோப்பா தேசத்தையும் காப்பாற்றலாம். ரஷ்யாவை எதிர்க்கின்ற திறன்கள் வந்து இந்த 4 நாடுகளுக்குன்றாங்க. அப்போ ஜெர்மனி இல்லையா, அப்போ ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்கரன் அவர்கள் இல்லையா, அவங்க பாட்டி எந்த அளவுக்கு மனசு வருத்தப்படுவார். ஃப்ரைட் ரைஸ் அவருக்குன்னு வறுத்துட்ருக்கிறாரு உங்களுக்கு சார்பாக, நீங்கள் வந்து திடீர்னு வறுத்த சாதமே வேண்டாம்னா எப்படி? திடீர்னு யூகே, துருக்கி, நார்வே. அவங்க ஏன் நார்வே சொல்கிறாங்கன்னா, நார்வே வந்து அந்த பால்டிக் கடல் பகுதி அவங்க கண்ட்ரோலில் இருக்குது, அதனால் அவர் சொல்லியிருப்பார். துருக்கி வந்து செங்கடல் பகுதி அவர் கட்டுப்பாட்டில் இருக்குது, அதனால் சொல்லியிருப்பார்.
எங்கள் யூகே வந்து அந்த இங்கிலீஷ் சேனல் இருக்குது, அதனால் அந்த அந்த ஆங்கிளில் அவர் சொல்லியிருப்பார். இருந்தாலுமே அவர் கொஞ்சம் மனஸ்தாபம் தானே. மனுஷன் போயிட்டு நான் சேர்றேன்னு சொன்னார், ஒட்டுமொத்தமாக நேட்டோ நாடுகளே களைய வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி. இந்த ஈஸ்டர் திருநாளுக்கு 2 நாட்கள் விடுமுறை அளித்திருக்கிறாங்க. யார்? ரஷ்யா தரப்பில் என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஓகே நான் லீவு கொடுக்குறேன், இந்த 2 நாளைக்கு தாக்கல் நடத்த மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. உக்ரைன் தரப்புலேயும் நாங்கள் 2 நாள் லீவு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் உக்ரைன் லீவு கொடுத்தா கூட கொஞ்சம் ரஷ்யா வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. நான் அந்த வரைபடத்தை மறுபடியும் காட்ட விரும்புகிறேன் நான். ஏன்னா உக்ரைனுடைய தாக்குதல்கள் இது எல்லாமே கரெக்டாக பாருங்கள். ஜனவரியிலிருந்து தன்னை தாக்குதல் ஆரம்பித்த உக்ரைன் இப்போ இந்த மாதம் ஏப்ரல் மாதம் நெருங்க அவங்களோட ட்ரோன் தாக்குதல் பார்த்தீங்களா? வழக்கமாக இந்த மாதிரியான தாக்குதல் ரஷ்யா தான் உக்ரைன் மீது அடித்தாங்க. ஆனால் இன்றைக்கி உக்ரைன் வந்து ரஷ்யாவை பெரிய அளவுக்கு போடுன்னு போட்டுட்ருக்காங்க. அவங்க இது வரைக்கும் 3 பில்லியனுக்கு மேலே லாஸ் வந்திருக்குன்றாங்க. 3 இல்லை 7 பில்லியனுக்கு மேலே சொல்கிறாங்க. அடித்த அடியில் அவங்க எந்த ஒரு கேஸ் ஆயில் எதுவுமே ஏற்றுமதி பண்ண முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிறாங்க. அந்தளவுக்கு ட்ரோன் ப்ரொடக்ஷன் தொடர்ந்து ஐரோப்பா நாடுகள் எல்லாமே உக்ரைனுடன் இணைந்து பெரிய டஃப் கொடுத்துட்ருக்காங்க. பேச்சுவார்த்தைக்கு வந்து 2 பேர் வரேன்னு சொன்னாங்களாம். என்னைக்கு? இந்த வாரம் திங்கக்கிழமையே வரேன்னு சொன்னாங்களாம். யார்? ஜெரால்டு குஷ்னர் அவர்களும் விக்ஸாப் அவர்களும், தம்பி வந்துடுறப்பா, போப்பா அமைதியை பேச்சுவார்த்தை முடிச்சிடலாம் வாப்பா அப்படின்னு மாதிரிலாம் சொன்னாங்களாம். ஆனால் இதுவரை வலிமேல் விளைவித்து காத்து கொண்டிருக்கிறேன்னு அங்கே இஸ்லாமாபாத்துக்கு போயிட்டாங்க. அந்த பேச்சுவார்த்தை எப்போ முடியும்னு தெரில, நான் காத்துட்ருக்குறோன்றாங்க. அதுக்கு நீ அவங்கள எதிர்பார்க்கவே தேவையில்லை ஜெலன்ஸ்கி அவர்களே. கொஞ்ச நாள் பொறுமையாக இருந்து தாக்கல் நடத்தாமல் இருந்தீங்கன்னாவே இந்த பேச்சுவார்த்தை ஓரளவுக்கு பாசிட்டிவாக வரும். இப்போ 2 நாள் முடித்தோடனே என்ன பண்ணுவீங்க? 2 எண்ணெய் கிணறுல போடுவீங்க. உடனே அங்கே பதிலுக்கு அடித்தாங்கன்னா ரஸ்கா குஸ்கான்னு எகர வேண்டியது. கொஞ்சம் அமைதியாகிடுங்க. ஒரு சில யுத்தம் என்பது இழப்புகள் இருக்கும், அதெல்லாம் நம்ம விட்டு கொடுத்து தான் ஆகணும். எல்லாமே பதிலுக்கு பதில் கொடுத்து பேச்சுவார்த்தையும் நடத்தணும் அப்படின்னா அது அப்படி தான் வளவலன்னு தான் இருக்கும். யாரும் வரமாட்டாங்க. வேணால் எங்கள் ஆளுங்களை வேணால் 4 பேர் அனுப்பி வைக்கிறேங்க, சப்ஸ்கிரைபர் வேணால் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி பாருங்கள், அதை நான் செலக்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். அங்கேயும் போய்ட்டு குஸ்கா கொடுத்து அனுப்பிச்சிடாதீங்க. நல்லா பேச்சுவார்த்தையை அனுப்புறதுக்கு பேசுவதுக்கு தயாராக இருக்கிறாங்க. அடிஷ்னலாக பயங்கர வீராப்பாக பேசினாங்க ஜெலன்ஸ்கி வந்து இந்த ரஷ்யாவையும் ஹங்கேரியும் இணைக்கக்கூடிய ட்ரூசா பைப்லைன் அது வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு. அது இவங்க உக்ரைன் தான் அடித்தாங்க. இடையில் ஹங்கேரி வந்து எனக்கு சரி பண்ணி கொடுக்கணும்னு சொன்னாங்க. இவங்க முடியாது அப்படி இப்படின்னாங்க. அதனால் இப்போ உக்ரைனுக்கு கொடுக்க வேண்டிய ஃபண்டிங்கை வந்து நிறுத்திட்டார். யார்? ஹங்கேரி நிறுத்திட்டாங்க. அது இல்லாமல் இப்போ எலெக்ஷன் வேறு திடீர்னு என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் விக்டர் ஓர்பான் அவர்களுக்கு பாசிட்டிவாக வந்துடுச்சு. ஏன்னா இப்போ திடீர்னு அமெரிக்கா உள்ளே வந்து பயங்கரமாக எலெக்ஷன் கேம்பிங்லாம் பண்ணோடனே ஒரு வேலை ஏதாவது எசகு புசுக்காக வந்துட்டால் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களாம். இப்போ ஏப்ரல் மாதம் எண்டுக்குள்ளார அந்த பைப்லைனை நாங்கள் வந்து கொடுக்க தயாராக இருக்கோம் அப்படின்றாங்க. அந்த பைப்லைன் அவர் ரெடி பண்ணதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குது. ஐரோப்பாவுக்குள்ளார கேஸ் தட்டுப்பாடு அதிகமாகிடுச்சு. இப்போ இன்றைக்கி ஃபினான்ஷியல் டைம்ஸும் இன்னும் 2 பத்திரிகைகளும் பார்த்தேன் நான். மறுபடியும் அந்த பைப்லைன் வழியாக இவங்க ஐரோப்பாவை கொண்டு வரலாமான்ற யோசனையில் இருக்காங்க. இப்போ ஐரோப்பா வாங்கிட்டாங்கன்னா ஐரோப்பா கிட்டேருந்து திரும்பி உக்ரைன் வாங்குவாங்க. இப்போ பக்கத்தில் வாங்குறதுக்கு கொஞ்சம் அவமானமாக இருக்கும். இப்படி சுற்றிட்டு போயிட்டு ஐரோப்பா கிட்ட வந்துச்சுன்னா அப்படியே மறுபடியும் அது உக்ரைன்கிட்ட வாங்குவாங்கள்ல, அந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. ஏன்னா இப்போ இந்த எனர்ஜி ப்ரைஸஸும் இது எல்லாமே உக்ரைனோட பொருளாதாரத்தை ரொம்ப டம்ப் பண்ணிடுச்சு. ஐரோப்பாவும் பெருசாக டம்ப் பண்ணிடுச்சு இல்லை. அதனால் மேபி அவங்க அந்த பைப்லைனை ரொம்ப சீக்கிரமாக சரி பண்ணியிருக்கிறாரான்றதையும் பார்க்க முடியுது. எங்கள் வீரர்கள், உக்ரைனுடைய வீரர்கள் தொடர்ந்து பெரிய டஃப் கொடுக்குறாங்களாம். மாதம்னா போதுமா ஆயிரக்கணக்கான வீரர்களை கொண்டு குவிக்கிறாங்களாம் ரஷ்யாவில். ஆனால் ஜோம்பிஸ் கோட்டை மாதிரி மறுபடியும் வந்து நிற்கிறாங்களாம். மறுபடியும் பார்த்தா லட்சக்கணக்கில் வந்து நிற்கிறாங்களாம். ஒன்றுமே ஒரு புரியாத புதிராக தான் கொன்று குவிக்கிறாங்களாம் எல்லை பகுதியில். ஆனால் திருப்பி வந்து நிற்கிறாங்களாம். இதுதான் உக்ரைனுக்கு ரொம்ப சலுப்பாக இருக்கும் அந்த மாதிரி தாக்கல் நடத்துறதுக்கு. எல்லாமே நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான். ஆனால் இறந்த உடல்கள் வெறும் 5 பேர்த்ததில் நீங்கள் கொடுக்குறீங்க. அவங்க 1000 பேர்த்தில் திருப்பி கொடுக்குறாங்க. இத்தனைக்கு நீங்கள் தானே நிறைய பகுதிகளை இப்போ ஓடி பிடிச்சிருக்கீங்க. இப்போ இழந்த பகுதியில் நீங்கள் தானே பிடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. அது எப்படின்னு தெரியல, பார்க்கலாம். நம்ம வீடியோ நிறைய பகுதியில் 3 விஷயத்தை பார்த்துடலாம். அமெரிக்காவினுடைய உயர் மதிப்பு மிக்க 1800 கோடி ரூபாய் ட்ரோன் நம்ம நேற்று சொல்லியிருந்தோம். ரவிக்குமார் சோமு சேனலில் பேசியிருந்தோம். நம்ம அந்த ஸ்ட்ரைட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியில் அது செயலிழந்து போச்சா இல்லை ரஷ்யா அடித்தாங்களான்னு தெரியல. எங்கே போச்சுன்னே தெரியல. தேடுன்னு தேடுறாங்க. எங்கே போச்சு என்ன இல்லை, யாராவது தோல் மேலே தூக்கி வச்சுட்டு போயிட்டாங்களா என்னன்னு தெரியல. தேடுன்னு தேடுறாங்க. அதிநவீன ட்ரோனு என்ன ஆச்சே தெரியல. சம்பவம் நம்பர் 1. சம்பவம் நம்பர் 2, இன்னுமே அணுகுண்டு பாய்ஸும் செல்ஃபி பாய்ஸும் எல்லை பகுதியில் லைட்டாக ஒரு சில அட்டாக்லாம் நடத்திட்டு தான் இருக்கிறாங்க. பதிவுகளை பார்த்தாவே தெரியுது.
அதனால் இந்த செல்ஃபி பாய்ஸோட டீம் என்ன பண்ணியிருக்காங்க, நேராக போய் சீனாக்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. ஏதாவது அமைதியாக போக முடியுமா, இல்லை இப்படியே காலம் ஃபுல்லாக இந்த எல்லையில் சண்டை போட்டே தான் இருப்பீங்களா, எப்படி வாழ்க்கைன்னா ஒரு சில சண்டைகள் இருக்க தான் செய்யும், கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் ஆகணுன்ற மாதிரி சீனா அந்த இடத்துல டைலாக் பேச ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நான் பார்க்கலாம் செல்ஃபி பாய்ஸை சமாதானப்படுத்துகிறதா சீனா அப்படின்ற இன்னொரு ஆங்கிலையும் பார்க்க முடிகிறது. அங்கே வெனிசுலாவை பெருசாக நான் காப்பாற்றிட்டேன், பொருளாதார ரீதியாக வளர்ந்துடுச்சு, அடுத்து நான் வெனிசுலாவுக்கு அதிபராகவே போயிடுவேன்னு எப்போ ட்ரம்ப் அவர்கள் சொன்னாரோ, வெனிசுலாவில் 2-3 நாளாக போராட்டம். வேஜஸ் பத்தலை, பொருளாதார நெருக்கடிகள் அதிகமாக இருக்குது, வாழ்க்கை செலவுகள் அதிகமாக இருக்குதுன்னு பெரிய ஒரு போராட்டம். என்ன பாஸ், இந்த சூழ்நிலையில் கூட நீங்கள் வெனிசுலா இப்படி நீங்கள் போராட்டத்தை நடத்தி எங்களுக்கு சம்பளம் வரல, அது வரலன்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா என்ன பாஸ் வெனிசுலா நியாயமா? மச்சுடோ, என்ன மச்சுடோ சொல்லுங்கள். இந்த விலையில் உலகமே ஒரு பக்கம் இருந்தாலும் வெனிசுலாவில் அதிகமாக ஏற்றுமதி பண்ணுறீங்களே, இந்தியா கூட இப்போ ரீசெண்டாக வாங்கியிருக்கு, என்ன பண்ணுறீங்க? ஏதாவது அமெரிக்காவுக்கே கொடுத்துறீங்களா, இல்லை அமெரிக்கா ஒரு வேளை வாங்கி வச்சுட்டு உங்களுக்கு கொடுக்காம இருக்கிறாங்களான்ற இன்னொரு ஆங்கிலையும் பார்க்க வேண்டிய சூழ்நிலையாக இருக்கிறது. ஃபைனலாக நான் ராக் டான்ஸோடு முடிக்கிறேன். யார் இவர்? மில்லை அவர் பிள்ளைகளுக்கு தொல்லை கொடுக்கவில்லை, நன்மை செய்திருக்கிறார். ஆல்மோஸ்ட் 54 பில்லியனுக்கான டெபிட் வந்து கட்டி தீர்த்துட்டாராம். இது வரைக்கும் எந்த அரசாங்கமும் வந்து அந்த அளவுக்கு வந்து அரசாங்கத்தோட கடனை கட்டினது இல்லையா. மனுஷன் கட்டி எக்ஸஸாக கொண்டு வந்துட்டாராம். ஒரு 12 மில்லியன் பாவர்ட்டியை வந்து தூக்கி எறிஞ்சிட்டாராம், பிரித்து மேய்ஞ்சிட்டாராம். ஒரு லஞ்சமில்லாத வாழ்க்கை, ஒரு அற்புதமான மக்களுக்கான வாழ்க்கையை கொடுத்துருக்கிறார் என்ற மில்லை அவர்கள் தனது சந்தோஷத்தை திளைத்து கொண்டிருக்கிறார். நம்மளும் இந்த ஆட்டத்தோடு முடித்து விடலாம். நண்பர்களே, வாக்காளர் பெருமக்களே, போய் ஓட்டு போட ஸ்டார்ட் ஆகிடுங்க. எலெக்ஷன் கேம்பிங்கில் தயாராக இருங்க. எல்லோரும் எலெக்ஷன் கேம்பிங்கில் ரொம்ப பிஸியாக இருக்கீங்களா? தயாராக இருங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.